இந்திய கட்டுமான தொழிற்சங்கம் மற்றும் அமைப்புசாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள நிருபர்கள் சங்கத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய கட்டுமான தொழிற்சங்கம் மற்றும் அமைப்புசாரா தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு CV கணேசன் கலந்து கொண்டார். தமிழக தொழிலாளர்கள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் அவர்களது கோரிக்கைகள் குறித்தும் சங்க பிரதிநிதிகள் விளக்கினார்கள். அதே ஓட்டுநர்கள் விஷயத்தில் ஓட்டுநர்கள் வாரியத்தில் ஏற்கனவே ஓட்டுநர்கள் உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, வயது முன்னப்பிட்ட போட்டிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஒழுங்கான ஆதாரங்கள் கொடுக்காதனால அதை சரி பண்றதுக்கு, எளிமையா சரி பண்றதுக்கு அதுக்கு போக்குவரத்து துறை மூலமா நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது கோரிக்கையை நிறைவு செய்வேன். நன்றி. இந்நிகழ்விற்கான ஒருங்கிணைப்பாளருமான மூத்த பத்திரிகையாளர் TSS மணி அவர்களை இந்நேரத்தில் நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களுடைய கூட்டமைப்பின் கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளை தொழிற்சங்கங்களுடைய முன்னோடிகள் இங்கே முன்வைத்தீர்கள். இங்கே குறைவான தன்னுடைய நேர கடினங்களுக்கு மத்தியில் குறைந்தபட்சம் இந்த தொழிலாளர் மத்தியில் இருக்க வேண்டும், அவருடைய ஆலோசனைகளையும் கேட்டு விளக்கங்களும் தர வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை முதலில் வரவேற்று தொழிலாளர் நலன் திறன் மேம்பாடு அமைச்சர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அமைப்பு சாரா நலவாரியங்கள் அனைத்திற்கும் தலைவராகவும் இருக்கிறார் என்பதனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், உங்களுடைய இடைவெளிகள் நீங்கள் இந்த நலவாரியத்தை பயன்படுத்துவதற்கு, முழுமையாக தொழிலாளர்களுக்கு பயன்படுத்துவதற்காக நீங்கள் செயல்பாட்டில் இறங்கும் பொழுது இணைய வழியில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தடங்கல்கள், இடைவெளிகள் இதையெல்லாம் நிரப்புவதற்கு நல்ல ஆலோசனைகளை உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு இங்கே வழிகாட்டல் கொடுப்பதற்கான விளக்க உரையை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் மாண்புமிகு அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால்தான் நான் இங்கே குறிப்பாக சொல்ல போனால், இன்றைக்கு தமிழ்நாடு 24 ஆண்டுகளாக இப்படி ஒரு அமைப்புசாரா தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்களுக்கான நலவாரியம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அறுதியிட்டிருப்பது இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு முன்மாதிரி என்பதனால்தான் பாராட்டப்படுகிறது என்று சொல்லும் பொழுது, இதனுடைய தொடர் செயல்பாடுகள் உள்ளபடியே சொல்ல போனால், ஆரம்பத்தில் விண்ணப்பதாரர்களிடம் சிறிய தொகை பெற்றுக் கொண்டு செய்த நலவாரி உறுப்பினர் என்பதை தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் அதை விலையில்லாத அளவுக்கு இலவசமாக செய்வது என்று தொழிலாளர்களுடைய முன்னோடிகளுக்காக தொழிற்சங்கங்கள் சேவை பணி பெற்றுக் கொள்வது என்பது வேறு. அப்படியாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதில் உங்களுக்கு வந்திருக்கும் தடங்கல்களை தெளிவுபடுத்தி, நான் தொழிலாளி மத்தியில் இருக்கணும், தொழிலாளி போடுற இடத்துல வரணும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சராக நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், இன்னமும் சொல்ல போனால் உழைக்கும் மக்கள் மத்தியில் இருந்து வந்ததனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நீங்கள் முழுமையாக அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், உங்களுடைய தடங்கல்களை நீக்கி கொடுப்பார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கூட்டமைப்பு மாண்புமிகு அமைச்சர்களுக்கு அழைத்திருக்கிறார்கள் எனும் பொழுது, நமக்கு இடையிலே உங்களிடம் வந்திருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் என்ன, நீங்கள் செயல்பாடுகளில் இணைய வழியிலே நீங்கள் பதிவுகள் செய்வது, அதே போல நிதி பலன்களை பெறுவது என்பதில் என்னெல்லாம் குறைபாடுகள், என்னெல்லாம் கோரிக்கைகள் என்ற பொழுது, ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறீர்கள். அதை நல்ல முறையில் பரிசீலித்து செயல்படுத்துவதற்குத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசும் சரி, அதே போல மாண்புமிகு அமைச்சரும் சரி அதை முன்வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற நற்செய்தி வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் தான் நாம் கேட்கிறோம். இங்கே பலரும் எங்களிடம் சொன்னார்களே, அதாவது ஒன்றிய அரசு
ஈஷாம் என்று சொல்லி ஒரு பதிவை பண்ணாங்க. இதுல நிறைய தொழிலாளி குழம்பி போய் ஏங்க நாங்க அதுல பதிவா இதுல பதிவான்னு கேட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டில் அனைத்து விதமான உங்களுக்கு தேவையான ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஒரு தொழிலாளிக்கு தேவையான அவருடைய குடும்பத்தில் எதிர்காலத்தில் ஓய்வூதிய காலத்தில் அவருடைய மரணத்தில் அவருடைய முடக்கத்தில் அவருடைய குடும்பத்தில் அதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான திருமணத்தில் அவருடைய கல்வி படிப்பு எல்லாவற்றிற்கும் உதவிகரமாக செய்யக்கூடிய அந்த உதவி நிதி பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நலவாரியம் என்பது நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல இந்திய தொடக்கத்திலே முதன்மையாக இருப்பதனால் அதை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு தடங்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது மாநிலத்தின் உரிமை, மாநில சுயாட்சி உரிமை. ஒன்றிய அரசினுடைய எந்த ஒரு உதவியும் தடங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டலையும் கூட நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீர்கள் என்பது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நீங்கள் எழுதி கொடுக்கிறீர்கள். அமைச்சரும் அதை கவனித்து நிச்சயமாக உங்கள் நாடி நீங்கள் கூடும் இந்த கூட்டமைப்பு கூட்டத்திற்கு வந்திருப்பதில் இருந்து அந்த செயல்பாட்டில் இருந்து நீங்கள் ஒரு நம்பிக்கையை பெறலாம். ஏன் என்று சொன்னால் உழைக்கும் மக்கள் மத்தியில் இருந்து வந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதே போல இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய தலைவராக இருக்கின்ற தளபதி அவர்களிடம் எடுத்து சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கான நல் ஆலோசனைகளை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை கூறுவார். அதனால் இப்பொழுது உங்களுக்கு இணைய வழியில் வந்திருக்கக்கூடிய தடங்கல்கள் இணைய வழி என்ன சொல்றாங்க, ஈஷாவெல்லாம் உடனடியாக அமலாயிருங்க, விண்ணப்பங்கள் பதிவாயிருது. ஆனா நம்ம நலவாரியத்திற்கான விண்ணப்பங்கள் உடனடியாக பதிவாக மாட்டேங்க, அதை கொஞ்சம் துரிதப்படுத்தணும், விரைவுபடுத்தணும் அப்படி எல்லாம் கோரிக்கைகள் வந்துச்சு. அதை ஒட்டி அதற்கான வேலைகள் என்பதையும் அதே போல நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற கோரிக்கைகள் உயர்வு என்பதை எல்லாமே இங்கு கனிவாக கவனிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து உங்களுக்கு விளக்கோரை சொல்வதற்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சரை மீண்டும் பாராட்டி இந்த கூட்டமைப்பின் தலைமையாக என்ற நமது ஆர்டிபி அவர்கள் சொன்னதனால் அவர் கேட்டுக்கொண்டதனால் சரி நாமும் கண்டிப்பாக தொழிலாளியாக உதவ வேண்டுமே என்பதில் தான் என்னுடைய ஈடுபாடு இங்கே செலுத்தப்படுகிறது என்பதை வாழ்த்தி வரவேற்று பாராட்டி நமது மாநில உறுப்பினர் மரியாதையுடன் நன்றி கூறுகிறார். அதற்கு முன்னாலே நீங்கள் என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகளை ரத்தன சுருக்கமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெளியே செல்லவதினால் ஒரு 4-5 கோரிக்கை மட்டும் வைத்து அமைச்சரகத்தில் நம்ம உங்கள் சார்பாக அறிவிக்கிறேன். செஞ்சு கொடுத்துருவோம். அதே போல இந்த இயற்கை மரணம் ஆட்டோவுக்கு இருந்தால் 2 லட்சம் கொடுக்குறோம். ஆனால் மற்ற தொழிலாளிகளுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகவே இந்த கருத்துக்களை நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நிச்சயமாக எடுத்து சென்று நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை நான் மேற்கொள்வேன். அதே மாதிரி 60 வயசுக்கு முன்னாடி இருந்தால் தான் பணம் கொடுக்குறாங்க, எந்த காலத்தில் தொழிலாளி இருந்தாலும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே ஒரு நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் எடுத்து செல்வேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பென்ஷன் அண்ணன் சொல்லியிருக்காரு, அதாவது டீலாம் சொன்னார், ஒரு நாளைக்கு 3 டீ சாப்பிட்டா எவ்வளோ செலவாகுது, 3 வேளை சாப்பிட்டா எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ 3 வேளை சாப்பிட்றேன். அதனால அவர் வசதியான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் வச்சிருக்காரு, கல்யாண மண்டபம் வச்சிருக்காரு அண்ணன் பையன் என்ன. அதனால இல்லையா, அதனால அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் குறைந்தபட்சம் 5000 அடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே 1000 இருந்ததை 1200 நம்முடைய 1200 மாண்பு முதலமைச்சர் உயர்த்தி இருக்கிறார்கள். நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள். ஆக தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கைகளை மனதிலே வைத்துக் கொண்டு நிச்சயமாக மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று எவ்வளவு உயர்த்த முடியுமோ அதற்குரிய நடவடிக்கை நான் மேற்கொள்வேன் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். அப்புறம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, நம்ம அண்ணன் மணி அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, மணி அண்ணன் எப்பயுமே இரவத்தில் பயங்கரமாக கலாச்சிட்டு இருப்பார், பார்ப்பேன், நைட்லாம் கேட்டுட்டு இருப்பேன், அவருடைய நல்ல செய்திகள்லாம் சொல்லுவார், சிறப்பாக இருக்கும். அவரும் சொல்லியிருக்காரு. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமான அளவுக்கு இன்னைக்கு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நேற்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே அதாவது தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய பெண் தொழிலாளர்களுக்கு
18,000 மேற்பட்ட பெண்கள் தங்குகின்ற விடுதியை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்க காஞ்சிபுரத்து பக்கத்தில் திறந்து விட்டார். 706 கோடி ரூபாய்க்கு மேல் தொகையை அதற்கு செலவிட்டு ஷிப்காட் மூலமாக 18,000 மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் தங்குகின்ற விடுதியை திறந்து வைத்தார்கள். இப்ப அது இந்தியாவிலே அதான் முதல்ல. இது என்ன விஷயம்னா, அப்ப பேசும்போது நம்முடைய முதலமைச்சர் 42% உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலே பணியாற்றக்கூடிய பெண்கள் இந்தியாவிலேயே 42% பேர் வேலை செய்யக்கூடிய மாநிலம் எது என்றால் அது தமிழ்நாடு தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 42%. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த காலை உணவு திட்டம் என்ன அப்படின்னா, காலையில ஏஞ்சா